ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம இந்த ஜெபமா வீட்டு சேனலில் வீடியோ போடுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தாங்க. அதற்கு ஆண்டவர் துதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை துதித்து பாடி அவர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நம்ம ஆராய்ந்து அதை நம்ம அவர் மகிமை செலுத்தும் விதமாய் நன்றி செலுத்தும் விதமாய் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலும் என்னோடு கூட இணைந்து நீங்கள் பாடுங்க, ஆண்டவரை துதிங்க. இதனால் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நம்ம நாளுக்கு ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவர் நம்மளுக்கு செய்த நன்மைகள், அவர் நமக்கு செய்த அற்புதங்கள், அவர் நம்ம நினைத்திருந்த தேவன் நாட்களில் அவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லாவித தடைகளையும் உடைத்தெறிகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நாம் ஆண்டவர் துதிப்போம். நிச்சயமா அவர் நாமத்தை மாத்திரம் உயர்த்துவோம். ஆண்டவர் நிச்சயமா நம்மளை இன்னும் அதிகமாக அவர் நம்ம துதிக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு சில வசனங்களை பார்த்து விட்டு துதிப்பதனால் நமக்கு வரும் பலன் என்ன, அது துதித்தால் நம்மளுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்து விட்டு நம்ம அடுத்தாப்புல ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென். அவர் என்னுடைய பலனா இருந்தார். யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பலனா இருந்ததுனால நான் அவரை துதிக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே சங்கீதக்காரன் தாவீது நம்மளுக்கு தெளிவாகி சொல்லுகிறார். அவர் நம்முடைய எல்லா நேரத்திலும் நம்மளால செய்ய முடியாத காரியங்களாக இருக்கட்டும், நமக்கு ஒரு தோல்விகள், நம்மளுக்கு அநேக நேரம் நம்ம தோத்து போய்கிட்டே இருப்போம். ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது நம்ம அந்த காரியத்தை விட்டு ரொம்ப அது நம்மளால செய்யவே முடியாது, இந்த காரியம் என்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ரொம்ப கேள்வியோடு கஷ்டங்களோடு நம்ம இருப்போம். அவர் அந்த நேரத்துல கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருந்தார், அவர் என்னுடைய பாதுகாப்பா இருந்தார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நம்ம ஒரு சில நேரம் என்னன்னா, நம்ம ஆண்டவரை நம்பாம நம்ம என்ன பண்ணிடுறோம், அடுத்தவர்களை நம்பி அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம நல்லா செஞ்சிருப்போம். ஆனா நம்ம இருதயம் யாரை நம்பி இருக்கணுமா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது, அவரை நம்ம துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். இன்னொருத்தர் துதித்தால் இன்னொருக்கு கிடைக்கும் நன்மை என்ன அப்படின்னா, நம்ம எதுக்காக ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னா, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் சங்கீதம் 9:13 சொல்லப்பட்டிருக்கிறது. மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதியெல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்கள் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு. சங்கீதக்காரன் தாவீது இந்த இடத்துலயும் சொல்லுகிறார், அவர் நம்ம எதுக்காக நம்ம அவரை துதிக்கணும் அப்படின்னா, மரணத்தின் வாசலிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார், அதற்காக நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் மரணத்தின் வாசல்கள்ல இருந்தேங்க, நான் மரணத்தின் பள்ளத்தாக்கில, அழுகையின் பள்ளத்தாக்கில என்னை யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்களா, என்னை யாரும் மீட்க வரமாட்டாங்களா என்று மரணத்தின் வாசல்கள்ல இருந்த அவர் நம்மளை தூக்கி எடுத்தார். பார்த்தீங்களா? அந்த கிருபைக்காக, அந்த இரக்கங்களுக்காக, அந்த அன்பிற்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, அவர் என்ன மரணத்தின் வாசலிருந்து என்னை தூக்கி எடுத்தார் என்று. நிச்சயமாகவே நம்ம அநேக நேரம் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம அநேக நேரம் எப்படின்னா மரணத்தின் விளிம்புல நின்னோம். அப்படிலாம் நீங்க சொல்லலாம், அப்படிலாம் நான் கிடையாது பிரதர், நானும் மரணத்தின் வாசல்ல இல்லவே இல்லையே சொல்லலாம். ஆனா கண்ணுக்கு தெரியாத சூழ்நிலைகளிலும், கண்ணுக்கு தெரியாத எதிரிகளிலும் இருந்து நம்மளுக்கு அதே அநேக விதமான விபத்துகளா இருக்கட்டும், அநேக விதமான நம்மளுக்கு தீங்கு நேரிடுகிற காரியம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு பின்னாடி இருந்து அவருடைய தூதர்களை அனுப்பி எல்லாவற்றிலும் நம்மளை விலைக்கு பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அநேக பேர் சொல்றீங்க, வாழ்க்கையில தான் அற்புதமே நடக்கலையே பிரதர், நான் எப்படி அவரை துதிக்கிறது அப்படிங்க. ஆனா
ஆண்டவர் சொல்றாரு, அவரை உங்களுக்கு அற்புதம் செய்யலைனாலும் சரி, செஞ்சாலும் செய்யாம போனாலும் சரி, நீங்க அவரை துதித்து துதித்து பாட 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 அவரை துதிக்கும் பொழுது, அவர் ஆண்டவரே எனக்கு அற்புதமே செய்யலைனாலும், அதாவது நம்ம எப்படின்னா அதாவது பார்த்தாதான் விசுவாசம் கிடையாது. கண்டும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதாவது பார்ப்பவர்களை பார்க்கிலும், அதை காணாம விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு ஆண்டவர் சொல்லுது. நிச்சயமா அற்புதம் வாழ்க்கையில நடக்கல. ஆனா அந்த அற்புதம் நடந்துட்டு அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே எனக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டு அப்படின்னு நீங்க அந்த விசுவாசித்து நீங்க ஆண்டவரை துதிக்கும் பொழுது, நிச்சயமாகவே அவர் அந்த துதிகளில் பிரியப்படுகிறவர். என் பிள்ளை அவங்களுக்கு அற்புதமே நடக்கல. அவங்களுக்கு அற்புதமே நடக்கலனாலுமே அவங்க துதிக்கிறாங்களே அப்படின்ட்டு, அந்த துதிய ஆண்டவர் பார்த்துட்டு, அவர் நம்மளுக்கு ஒரு அற்புதத்தையும், ஒரு அதிசயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் எனக்கு எல்லாவற்றிலுக்கும் ஒரு பலனா இருந்தீங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுகூலமான காரியங்களை என் வாழ்க்கையில செய்ய முடியல. அநேக காரியங்களை என் வாழ்க்கையில நான் செய்து பார்க்கிறேன். நான் தோத்து போய்கிட்டே இருக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பலனாய் வந்தீங்களா ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவர்ன்னு சொல்லி அதை துதிப்போமா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மரணத்தின் விளிம்பிலே எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்காக எங்களை எழுப்பினீங்களே அப்பா. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் எஜமானனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் சர்வ லோகத்தின் நியாயாதிபதியே ஆமீன் அப்பா. எங்கள் எஜமானனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் போதுமானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சகாயரே ஆமீன் அப்பா. உங்க நன்றி 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 அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாத நிலைமையிலும் ஆண்டவரே, எங்களால செய்ய முடியாத இடத்திலும் ஆண்டவரே உம்முடைய பலன் எங்களை தாங்கினது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பலத்தினால எங்களை எடை கட்டின தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஆராதனைக்கு தகுதியுள்ளவரே, ஆராதனை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உம் நாமத்தை உயர்த்துவோமாக. அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. யெகோவா சம்மாவே உம்மை துதிக்கிறோம். எங்கள் எபினேசரே உம்மை துதிக்கிறோம். யெகோவா ரூஃபாவே உம்மை துதிக்கிறோம். சகலத்தையும் உண்டாக்கினவரே ஆமென் அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா. அவர் நம்முடைய நடுவிலே அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிற தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிற தேவனே அவரை துதிப்போமா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். அவர் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் போதுமானவராய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம துவண்டு போன நேரத்திலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை தேற்றினார், நம்மளை ஆதரித்தார், நம்மளை தப்புவித்தார். நம்ம அநேக நேரம் அநேக தீங்குல அநேக பிரச்சனைகளில நம்ம இருந்தப்போமோ அவர் நம்மளை தப்புவித்தார். பாத்தீங்களா? அந்த நன்மை எண்ணி அந்த நன்றியை எண்ணி ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி 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 ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. எங்கள் தேற்றரவாளனே உமக்கு நன்றி, எங்கள் தேற்றரவாளனே உமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். யாரு கண்ணை திறக்க வேண்டாம், கண்களை மூடி ஆண்டவரே நீர் எங்களோட வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. நீர் எங்களோட வாழ்க்கையில பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. நீர் எங்களோட வாழ்க்கையில வந்த தயவுக்காய் நன்றி என்று துதிப்போமா. ஆண்டவர் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், அவர் என்னை மரணத்தின் வாசலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுங்க? மரணத்தின் வாசல்களிலிருந்து அவர் நம்மளை தூக்கி எடுத்தார். மரணத்தின் வாசல்களிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தார். ஆமே ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மரணத்தின்
வாசகங்களை என்னை தூக்கி எடுத்தீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. எல்லாரும் கண்களை மூடி தயவு செய்து யாரும் எங்க பார்க்காதீங்க, இந்த சத்தத்தை மாத்திரம் கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆமென் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மரணத்தின் வாசல் தூக்கினீங்க ஆண்டவரே. ஆண்டவரே டாக்டரால் என்னை கைவிட்டாங்க, ஆண்டவரே சொந்த பந்தங்கள் என்னை கைவிட்டாங்க. ஆனா நீங்க என்னை கைவிடாம ஆண்டவரே நான் மரண தருவாயில கடந்த என்னை ஆண்டவரே உம்முடைய கரம் என்னை தூக்கினதே, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதார. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர் தாங்கினீர் உயர்த்தினீர் தப்புவித்தீர், ஏந்தினீர் தாங்கினீர் உயர்த்தினீர் தப்புவித்தீர், தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை அதற்காரணம் அதற்கு, நீர் வல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க நல்லவர், ஆண்டவரே நீங்க சர்வ வல்லவர் அப்பா, உம்முடைய கரங்கள் தான் என்னுடைய ஆதாரம், அவருடைய கரங்கள் தான் நம்முடைய ஆதாரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கரங்களின் ஆதாரம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்லி நீங்க வந்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட போராட்டங்களை வாழ்க்கையில நான் நல்லாதான் பிரேயர் பண்றேன், நான் நல்லாதான் ஆலயத்திற்கு சொல்லுகிறேன், நான் ஆண்டவரோட சமூகத்தில் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம், என் வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, என் வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி போராட்டங்களுக்கு மேல போராட்டம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவங்களோட துதித்து பாட 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 எரிகோ கோட்டை மதில்கள் விழுந்தது போல இந்த நாட்களிலும் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் துதித்து பாட 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 உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் உடைத்தருகிறார். உங்களுக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சிகளை ஆண்டவர் இப்பொழுது கவிழ்த்து போடுகிறார். இயேசுவின் நாமத்தினால ரேபாலா ரிஷேகே தூடா அதிகரப ரகதனலரபா ரியாந்தலரப ரிபாலா ஹேதுனா ரிஷேகே தூடா அதிகரபா ரகதனலரப ரியாந்தலரப ரிபாலா ரிகேதுனா ரிக்கலப ரகதனலரபா ரெபலபர பலபர 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 பலபா ஷபரபல பரபல பரபல பரபர பரபர பரபா. ஆவியானவரே, ஆவியானவரே வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். நீ நல்லவர் 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 நல்லவர்
நல்லவர் அப்பா. நல்லவரே, இந்த இடத்துக்கு வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துக்கு வாங்கன்னு கேட்போமா, இந்த இடத்துக்கு வாங்க அப்பா. அவர் வந்தா நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், அவர் வந்தால் நம்முடைய பிரச்சனைகள் மாறும், அவர் வந்தால் நம்முடைய நோய்கள் மாறும், அவர் வந்தால் நம்முடைய கடன்கள் மாறும், அவர் வந்தா நம்முடைய வாழ்க்கையே மாறும். நம்முடைய வாழ்க்கையில புதிய புதிய காரியத்தை செய்கிற தேவன், அவரை நம்ம வரவேற்போமா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆம் பிதாவே, என்னோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, செய்தவரே, செய்து கொண்டு இருப்பவரே, என்னோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற துதி ஆராதனையில இணைந்து ஆண்டவரே, எங்களோடு கூட ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு அதை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில அநேக நேரம் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க ராஜா. ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, இன்றைக்கு வாழ்க்கையில ஆண்டவரே செத்து போன கர்ப்பங்கள் திறக்கப்படாதா என்று சொல்லி அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்காங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதித்தால் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில அநேக விதமான கிருபைகள் ஆண்டவரே, கிருபைகள் பெருகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, துதியினால் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பலனை கொடுக்கிறீர். அவங்களுடைய துதியினால் ஆண்டவரே மரணத்தின் வாசலிருந்து தூக்கி விடுகிற தேவன் இந்த நாட்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அநேக வித அற்புதங்களையும் ஒரு அதிசயங்களுக்கு செய்யும்படி ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தர் தாமே பிள்ளைகளை இன்னும் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படவும், ஆண்டவருடைய பிள்ளைகளும் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கதில் பிள்ளைகளை கதில் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாகவே இந்த துதியின் ஆராதனை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருங்க. நிச்சயமாக ஆண்டவரோட நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் ஒரு சில பேர் நான் இன்னும் துதிக்க கூட ஆரம்பிக்கல பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் மறுபடியும் ஆண்டவரை துதித்து பாடி, அவர் எப்பொழுதும் அவருடைய பாட்டை நம்ம அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்ம வாழ்க்கையிலே மேலான ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. நீங்க நிச்சயமா துதிங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிக பெரிதான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்ம இந்த இடையில அந்த 1 மணி நேரம் ப்ரேயரை நம்ம விட்டுட்டோம். நம்ம வருகிற காலங்களில் அந்த 1 மணி நேரம் ப்ரேயரை நம்ம தொடர்ந்து செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு பலன் தரணும், ஒரு கிருபையை தரணும். இன்னும் எங்களையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்தி ஆண்டவர் எங்களையும் வழி நடத்தணும். அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காக உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக நீங்கள் அதிக நேரத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. நிச்சயமாகவே அது எங்களுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களையும் ஆண்டவர் இன்னும் பலப்படுத்துவதற்கு அது நல்ல உதவியாக இருக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் நிறைவையும் ஆசீர்வதிப்பாராக.